அப்படியே ஆசீர்வாதம் எங்கள் குலமாசூர குலம் 60 பேராக பிறந்தோம். அப்படி 60 பேர்ல 68 பேரு அந்த முருகா பெருமாள் வேலைக்கு பலியாகிட்டார்கள். நாங்கள் அப்ப சிறு பிள்ளைகள் அவன் வேலைக்கு பயந்து கொண்டு வட்டப்பாறையில போட்டு வந்து கொண்டோம். இப்போது வாலிப வயதாகிவிட்டது. அவரை நாம் மடிக்க வேண்டாம். அதாவது ஒரு பொன்னான வாய்த்திருந்து போய் வா மன்னா என்று சொன்னார். நான் சென்று அந்த தேவர் பூவை சிறுபிடித்து வருவேன். அதுக்காக தான் உங்களை வரவழைத்து இருப்பது நீ ஒரு ஆளா இருந்தா நான் விலை கொடுத்து உன்னை அனுப்பி வைப்பேன். உனக்கு ஒரு தம்பி இருக்கிறதா? என்னோட தம்பி நீ அழைத்து வா, என்னோட தங்கை அழைத்து வருகிறேன். இருவருமே ஒன்றாக சேர்ந்து நீங்க போய் வா மன்னா, நான் விட தம்பி நீ சென்று வா, நான் என் தம்பி அழைத்து கொண்டு வருகிறேன். பட்டா நாடா
எங்க வீட்டுக்காரர் வந்துக்கிறாரு எங்க வீட்டுக்காரருக்கு போயிட்டு இவர்தான் உங்களுடைய ஹஸ்பண்ட் இவர்தான் என்னுடைய கணவர் ஜோடி போட்டா நாளா சிரிக்கிறவங்க கையில ஸ்டேடியம் இல்ல ஏய் நான் சைட் என்ன அவரை தூக்கி போறேன் இல்லம்மா இங்க தான் வர்றான் ஓடுங்க ஏய் ஏங்க ஜான் பிள்ளை இங்க ஆண் பிள்ளை இருந்தாலும் யாங்கிட்ட பேசணும் பொம்பளை வந்தாங்க ஆம்பளை நான் வந்து என்னோட பேசுறேன் எங்க வீட்டுக்காரர் வரும்போது இந்த மாதிரி பேசாரான்னு அப்புறம் முன்னாடி பாருங்க இங்க வாடா இங்கேடா போய் நிக்க முன்னாடி பின்னாடி பக்கமே வராயம்மா ஏய் எப்பறா பண்றாங்க ஆம்பளை கிட்ட பேச மாட்டானுங்க பொம்பளை தாண்டி வாடா சரிப்பா எங்க வீட்டுக்காரர் சொல்லிடுறாரு அவர் யார தேவரும் ஒரு சிறப்படிக்கணும் நான் போறேன்னு விடத்தார சொல்றாரு அவங்க வீட்டுக்காரர் எங்க தம்பி எங்க மச்சனை இருக்கிறாள் ஆர்கோடிய சூரன் அவர் ஆயத்தவர் சொல்லு நான் போய் என் தங்கச்சி கூட்டினார கார்மேக வேண்டி அவளாண்ட பேசக்கூடாது என்னோட பேசக்கூடாது எங்க வீட்டுக்காரர் போயிட்டு உடனே எதனா சரிமா கூட்டு வரமா அவங்க தங்கச்சியை கூட்டு தங்கச்சியை கூட்டு வந்து போல மச்சனை போய் சீக்கிரமா கூட்டுவான் வீட்டுக்காரர் ரொம்ப கோவம் சரி மச்சனை சரி நம்ம வீட்டுக்காரங்க கூட பரவாயில்ல ஏதோ பாயிண்ட் தெரியாது இது மாதிரி பண்றாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க எங்க மச்சன் ரொம்ப கோவக்காரன் சரிமா என்ன அவரோட ஒழுங்கா இருக்குல்லையா போயிடா கையை ஏட பிடிச்சி வைக்கிறா டேய் அது மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க கட்டி கொடுக்குற மச்சனை காட்டியை போய் சொல்றோம் ரத்து காட்டியை சரி அதே கண்ணாக